ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வள்ளியம்மா சமையலில் அரிசி மாவில் வந்து மொறுமொறு தோசை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: அரிசி மாவு வந்து நான் வெறும் உப்பு மட்டும் போட்டு சுடுதண்ணி லேசாக வெது வெதுப்பான தண்ணி போட்டு இப்படி கரைச்சி வச்சுருக்குங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். பச்சரிசி மாவுங்க, பெரிய வெங்காயம் ஒன்றுங்க, இஞ்சி ஒரு துண்டு. இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இது வந்து மிளகு பொடிங்க, பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். ரொம்ப பொடியை வேணாம், ஒன்று ரெண்டாக தட்டிட்டோம். இப்போ வந்து வெங்காயத்தை மிக்சியில் அரைக்க போகிறேங்க. அரைச்சி இந்த மாவோட கலக்க போகிறோம். அதுதான் இந்த மாவுக்கு டேஸ்ட்டு. இந்த தோசை சூப்பராக இருக்கிறதுக்கான காரணமே அதுதாங்க. இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாங்க. நம்ம இப்போ மாவில் அதை கலக்க போகிறோம். இது கேப் இல்லாமல் நம்ம ஊற்றணுங்க, தெளித்து விடணும். மொத்தமாக இல்லாமல் பார்த்து தெளிங்க. எண்ணெய் விட்றங்க, கொஞ்சம் சேர்த்தே விட்டுக்கோங்க. அப்போ தான் மொறு மொறுன்னு வரும். தோசை நல்லா வேகட்டுங்க. இன்னும் வேகலை. வெந்ததுக்கப்புறம் திருப்பி காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு. பாருங்க, திருப்ப போகிறேன். நல்லா திரும்பி வருதுங்க. பாருங்க, சூப்பரான மொறு மொறு தோசைங்க. பாருங்க, தோசை மிக்ஸ் சூப்பராக ரெடியாக இருக்குதுங்க. கார சட்னி கூட சாப்பிட்லாங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.